சுகப்பிரசவமானதற்கு நன்றி பலியாகவும் மோகனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்ஃபென்டா வெஸ்லி பிறந்தநாள் நன்றி பலியாகவும் படிப்பில் சிறந்து விளங்கவும் உடல்நலத்திற்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் இத்திருத்தலத்திற்கும் இந்த திருப்பலிக்கும் வரவேற்கின்றேன். திருப்பாடல் 34 அதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கிறது, அவர்களின் நினைவே உலகில் உள்ளம் உடைந்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். அப்ப பாருங்க, செருக்குற்றவர்களை ஆண்டவர் சிதறடிக்கிறார், உள்ளம் நைந்தவர்களை, தங்களுடைய குற்றம் குறைகளை உணர்ந்தவர்களை. உலகத்தில் நாங்கள் விரும்பி தீமையை செய்யல ஆண்டவரே, அல்லது விரும்பி நாங்கள் தீமை செய்கிறவருடைய முகத்தை கொண்டிருக்கிறவர்களா இல்லை. எனவே நீர் எங்களுக்கு எதிராக இருக்க வேண்டாம், நாங்கள் எங்கள் நிலையை உணர்ந்து மனமருந்துவோம், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்போம் என்று சொல்லுகின்ற வகையில் இருக்கின்ற ஒரு திருப்பாடலை நாம் இன்றைக்கு வழிபாட்டிலே வாசிக்கிறோம். எனவே அன்பு சகோதர சோதரிகளே, அப்படி தாழ்வுற்று குற்றம் உணர்ந்த அன்பு மக்களாய், ஆண்டுடைய அன்பு பக்தர்களாய், அவருடைய அன்பு பிள்ளைகளாய் நாம் இந்த திருப்பிடத்துக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். இந்த தூய பலியை தகுந்த முறையில் இப்படி ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் எல்லாம் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை எல்லாம் கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியின் ஆதரவை கண்டுணரவும் செய்தருளும். உமது தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம். மெசியா மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகிறது. இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். இயல் 3, இறை திருவார்த்தைகள் 1-2 மற்றும் 9-13 வரை. ஆண்டவர் கூறுகிறார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவிசாய்ப்பதில்லை. கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை. தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கு அப்பாலிருந்து என்னை மன்றாடுவார்கள். சிதறண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாள். ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாள். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறைவாக்கியங்கள் 28 32 வரையிலும். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இந்த திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாக இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பு தெய்வ இயேசுவிலே மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் செவ்வாய்க்கிழமை கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு நமது தயாரிப்பினுடைய 17வது நாளில் இருக்கின்றோம். திருத்தந்தை முன்னதாகவே இந்த ஆண்டு புனித சூசேப்பருடைய ஆண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா 1870வது ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் புனித சூசேப்பரை வள்ளலாரை திரு அவையினுடைய பாதுகாவலர் என்று அறிவித்தார். அதனுடைய 150வது ஆண்டு அதன் நினைவாக இந்த வருஷத்தை திரு அவையை இத்தகைய வல்லமை மிக்க மிகப்பெரிய பாதுகாவலரிடம் திரு தந்தை ஒப்படைத்து இந்த வருஷத்தை நம்ம புனித சூசேப்பருடைய ஆண்டு அப்படின்னு கொண்டாடுங்க அப்படின்னு பண்ணித்திருக்கிறார். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய தந்தையினை இந்த ஆண்டில் நாம பெற்றிருக்கிறோம். பரிந்து பேசுகின்ற தந்தை இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகிற்கு கொண்டு வந்து அவரையே வளர்த்து அவரை ஆளாக்கி அப்படி மிகப்பெரிய புண்ணியத்திற்கு ஒப்பான பெரிய இந்த புனிதரை இந்த ஆண்டில் நாம பெற்றிருக்கிறோம். எனவே திரு அவையில் அல்லது இந்த உலகத்தில் நடக்கிற எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா we have a strong father, நமக்கு ஒரு வலிமை மிகுந்த ஒரு தந்தை இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். யார் அவரு? புனித சூசேப்பர் வள்ளலார், குடும்பங்களுடைய பாதுகாவலர். சரி, இன்றைய முதல் வாசகத்தில் செப்போனியாஸ் என்னும் இறைவாக்கினர் பேசுகிறார். அவர் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு இந்த மறைவுரையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, இஸ்ராயல் மக்களிடம் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட மக்கள்? இவர்கள் எல்லோரும் பாபிலோனியாவில் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டை, சொந்த நகரத்தை, எருசலேம் நகரம், ஆலயம் எல்லாம் இடிபட்டு சிதிலங்களுக்கு கிடக்குது. எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு அந்நிய நாட்டில் அடிமைகளாக இருக்கிற அந்த மக்களிடம் சொல்றாரு இவரு, ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்க செஞ்சது தப்புன்னு உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும், அதற்குரிய தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நீங்கள் எல்லோருமே முழுமையாக புனிதப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள், தூய்மையாகி இருக்கிறீர்கள். எனவே நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னுமே நீங்க இருமாப்போடு இருக்க மாட்டீர்கள். இஸ்ராயல் மக்களுக்கு இருக்கிற இருமாப்பு வேற யாருக்கும் இருக்காதுங்க. இஸ்ராயல் மக்களுக்கு இருக்கிற இருமாப்பு வேற யாருக்கும் இருக்க கூடாது, இருக்கவும் முடியாது. ஏன்? கடவுளே எங்களை தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்து கொண்டார், கடவுளே எங்களுக்கு நாட்டை கொடுத்தார், கடவுளே எங்களுக்கு எதிராக மக்களிடம் போர் புரிய எங்களுக்கு ஆற்றல் அளித்தார், அவரே எங்கள் சார்பாக போரிட்டார், எங்களுக்கு நாடு, நகரம், சொத்து, சுகம் எல்லாம் கொடுத்தார் அப்படின்னு சொல்ற அந்த மக்கள். எனவேதான் இணைச்சட்ட புத்தகத்துல அவர்கள் இதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஷெமா இஸ்ராயல், இஸ்ராயலே கேள்,
இஸ்ராயேலை கேள் அப்படிங்கிற ஒரு கட்டளையை அங்கே எழுதி வைத்தார்கள். என்ன? உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய். கடவுள் அன்பு செய்யறது மாதிரியே அயலாரையும் அன்பு செய். அப்ப கேளு. எதை கேட்கணும்? கடவுள் உன்னோடு இணைந்து கொண்டார், உனக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்தார், இதை கருத்தாய் கேள் என்று எல்லோரையும் வாழவை. அதை கருத்தை அவங்க கேட்டாங்க, மற்றவர்களை வாழ வைக்கல. எனவே இருமாப்போடு இருந்த மக்களுக்கும் தண்டனை தீர்ப்பை செப்போனியா சரிவாக்கினர் அறிவிக்கிறார். அது நடந்துச்சுங்க, அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க அடிமைகளாய் போனார்கள். சரி, சாலமோன் மன்னன் கட்டிய அந்த ஆலயத்திற்கு 3 முறை அழிவு வந்துச்சு. முதல் அசீரியர்களால் படையெடுக்கப்பட்டு ஆலயம் சிதிலமானது. 2வது பாபிலோனியர்கள் சேர்ந்து அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி உடைத்து போட்டார்கள். அதுக்கப்புறமா கிரேக்கர்கள் உள்ளே நுழைந்து அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள், அதையும் அழிவுக்குள்ளாக்கினார்கள். இறுதியாக இயேசுவின் காலத்திற்கு பிறகு 64ல் அந்த ஆலயம் முழுமையாக தரைமட்டமாக மாறுகிறது. அந்த நகரம் சின்னாபின்னமாக மாறுகிறது. சரி, ஏன் ஃபாதர் இந்த அழிவெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். யூதர்கள் இந்த வாரத்துல ஒரு பெரிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் என்று சொல்லுகிற போது இஸ்ராயல் மக்கள், ஆண்டவரால் தனிப்பட்ட விதத்துல தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். இன்னைக்கு ஆண்டவர் அவர்கள் மீது பெரிய அன்பை வைத்திருக்கிறார், பெரிய அன்பு. இவர்கள் யாவை இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே அவங்க என்ன விழாவை கொண்டாடுறாங்க அப்படின்னா, இப்போ டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை, அதாவது நாளை மறுநாள் வரையிலும் அவங்க கொண்டாடுவாங்க. அந்த 10 நாள் விழாவினுடைய கடைசி 2 நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடுவாங்க. என்ன விழா அப்படின்னா ஹனூக்கா அப்படின்னு ஒரு விழா. ஹனூக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த மக்கபேயர்கள் காலத்துல ஆலயம் தீட்டுப்படுத்தப்பட்டது கிரேக்கர்களால். பிறகு அவர்கள் சொந்த நாட்டிற்கு வந்து அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தி அந்த ஆலயத்தினுடைய அபிஷேகத்தை செய்தார்கள். மீண்டும் மறுமுறையாக ஆலயத்தை அபிஷேகம் செய்தார்கள். எனவே அவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவர் எங்களுக்கு மீண்டும் சலுகையை தந்தார், தன்னுடைய உறைவிடத்திற்கு ஆண்டவர் மீண்டும் வல்லமையோடு ஏறி சென்றார். அங்கே நாங்கள் செல்வோம், அங்கே நாங்கள் ஜெபிப்போம், அவர் எங்களுக்கு செவி சாய்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீபங்களின் விழாவை இந்த நாட்களில் அவங்க அதிகமாக விளக்கு தண்டில் மெனோரா என்று சொல்லப்படுகின்ற 6 விளக்கு தூண்களை ஏற்றி வைப்பார்கள். அதுக்கப்புறம் ஹனூக்கா அப்படிங்கிற 9 விளக்குகளை அவங்க ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரால் தண்டிக்கப்பட்ட மக்களினம், ஒரு முறை பல முறை தண்டிக்கப்பட்ட மக்களினம், ஆனால் ஆண்டவரால் கை நெகிழாத ஒரு மக்களினம். பதிலுரை பாடல்கள் நம்ம ஆட்கள் நல்லா பாடுறாங்க. அஞ்சாதே உன்னோடு நான், அஞ்சாது, நீ பயப்பட வேண்டியதில்லை. ஐயோ நான் பாவியாச்சு ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சவனாச்சே, நான் உங்களுடைய வார்த்தையை கேட்காதவனாச்சே, கீழ்ப்படியாதவனாச்சே, பயப்பட வேண்டாம். அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு அப்படின்னு சொல்ற அந்த உத்தரவாதத்தை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டதால் இன்றும் நன்றி அறிந்தவர்களாய் இத்தகைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி பகுதியில ஆண்டவர் இயேசு இந்த தலைமை குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பார்த்து ஒரு கதையை சொல்றார், ஒரு கதையை சொல்லுகிறார். அந்த கதையில் வருகின்ற கதாபாத்திரத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம். ஒன்று பெரிய மகன் போல நாம் இருக்கலாம், அல்லது சின்ன மகன் போல இருக்கலாம். உடனடியாக நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி பிறகு கீழ்ப்படிய மறுக்கிற மக்களாக நான் இருக்கலாம், அல்லது உடனடியாக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி செருக்கோடு அகங்காரத்தோடு இருந்துவிட்டு பிறகு மனம் வருந்தி செய்ய வேண்டிய கடமைகளை செய்பவர்களாகவும் இருக்கலாம். அன்பு சகோதர சொல்லே, ஆண்டவர் கேட்கிற போது நான் தயங்கி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மனம் வருந்தி செய்கிற மக்களிடம் தான் நாம் எல்லோரும். கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்த முதல் இனத்தை சேர்ந்தவர்கள். ஏன் அப்படின்னா அதுதான் நம்முடைய இயல்பாகவும் இருக்கிறது. நம்ம யாரிடமாவது எதையாவது கேட்டோம் அப்படின்னா முதலில் நாம் சொல்ல எத்தனிப்பது இல்லை. நீ அதை செஞ்சியா? இல்லை. நீ இது உங்ககிட்ட இருக்குதா? இல்லை. உன்னால இதை செய்ய முடியுமா? முடியாது. இப்படிதான் நாம் சொல்வோம். விதண்டாவிதமாய் பேசுவது அல்லது முயற்சிப்பது இது நம்முடைய இயல்பு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அறிவு சொல்லும், என்ன முட்டாள்தனமா நீ இப்படி பதில் சொல்லியிருக்கிற,
உங்க அம்மாவுக்கு இப்படி பதில் சொல்லலாமா, உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லலாமா, திருச்சபைக்கு இப்படி பதில் சொல்லலாமா, ஆண்டவருக்கு இப்படி பதில் சொல்லலாமா? ஒரு குற்ற உணர்வு நல்ல மனசாட்சியை உள்ளே தூண்டும். அல்லது வெட்க உற செய்யும். நீ கிறிஸ்தவன் தானே, நீ கிறிஸ்தவன் தானே, 2-3 பிள்ளைங்களுக்கு தாய் தானே, அல்லது 2 பிள்ளைங்களுக்கு தகப்பன் தானே, இத்தகைய கேவலமான இடத்திற்கு நீ போகலாமா? இத்தகைய கேவலமான செயலை நீ செய்யலாமா? செஞ்ச பிற்பாடு உன்னுடைய முகத்துல எங்க யோக்கியதை இருக்கு? இப்படின்னு நம்மை குற்றப்படுத்தி நம்மை மீண்டும் அதிலிருந்து எழுப்புகின்ற நல்ல மனசாட்சி கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். எனவே நாம நன்றி சொல்ல வேண்டும். இந்த மனசாட்சியை நாம எப்பயாவது வெளியில பிடிங்கி தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா தான் அங்கதான் ஆபத்து வருது, அங்கேதான் ஆபத்து வருகிறது. அப்படி ஆபத்து வருகிற போது நாம நினைச்சா மட்டும் இல்ல, கடவுளே நினைச்சா கூட நம்ம மீட்க முடியாது. ஏன்? அகங்காரத்திற்கு நம்மை நாமே விற்று விடுகிறோம். கெட்டு போன சமணர்களுக்கு பேர் என்ன? பசாசுகள். இந்த பசாசுகளுக்கு என்ன வந்ததுனால அவங்க எல்லாம் பசாசுகளை மாறி போனாங்க? அகங்காரம். தலையான பாவத்தில் இருக்கிற இந்த அகங்காரம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பது, அவர் சொல்படி செயல்பட மாட்டேன் என்பது, அவர் கேட்கின்ற வழியில் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற இந்த அகங்காரம் நிச்சயமாக நம்மை கீழே கொண்டு வந்து சேர்த்து விடும். ஆண்டவரும் நம்மிடம் இரக்கம் காட்டுவார் நிச்சயமாக, ஆனால் காலம் தாழ்த்துவார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியில் வருகின்ற இந்த முதல் மகனை போல ஒருவேளை நாம முடியாதுன்னு சொல்லுவதற்கு எத்தனைத்தாலும் அல்லது சொன்னாலும் உடனே திருந்துகின்ற அன்பு மக்களாய் நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாமெல்லாம் சூப்பருங்க, நாமெல்லாம் சூப்பர். இப்படி அந்தோனியார் தன்னுடைய 35 வருட வாழ்க்கையில 15 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய 4வது வயதுல அகஸ்தீனா சபையில சேர்றார். சேர்ந்து நான் குருவாக மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறார். சேர்ந்து 10 வருடத்திற்குள்ள மிகப்பெரிய சாதனையை செய்கிறார், படிக்கிறார், மிகப்பெரிய ஞானமுள்ளவராகி தன்னை வெளிப்படுத்துகிறார், பட்டப்படிப்பை படிக்கிறார், குருவாக மாறுகிறார். அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது. நான் என்னை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது என்னுடைய பெயருக்காக மாட்சிக்காக இப்படி ஒரு சாமியாரா போயிட்டேனே, இப்படி ஒரு துறவியா மாறிட்டேனே, இது உண்மையிலேயே நான் ஆண்டவரிடம் கேட்டு அறிந்து செயல்படுகின்ற விதமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள், அப்போ அவங்க அந்த சபை ஆரம்பிச்சு 11 வருஷம் ஆகுது. அந்த 11 ஆண்டுகளுக்குள்ள மொரோக்கோ தேசத்துல போய் கொஞ்சம் பேர் போதிச்சு அங்கே இறந்து வேத சாட்சிகளாக அவருடைய திருப்பண்ணங்கள் கொண்டு வரப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர் மறுபடியும் கேட்கிறார், ஆண்டவரே, நான் உண்மையிலேயே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க விரும்புறபடியே நான் நடந்துகிட்டு இருக்கிறேன்னா, இல்ல நீங்க சொல்றத ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் செய்யாதவனா இருக்கிறேனா அப்படின்னு கேட்டுருக்குது. அவருக்கு மனசாட்சியின் குரல் சொல்லிச்சு, இல்ல அந்தோனி, நீ இன்னும் கூட வேற இடத்துல போய் இருந்து நல்ல பெரிய ஆளா மாறலாமே, அல்லது இன்னும் ஆண்டுடைய மகிமைக்காக இன்னும் அதிகமாய் உழைக்கலாமே அப்படிங்கிற ஒரு உந்துதலை அவர் பெற்றவராகத்தான் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து கொண்டு எஞ்சிய 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய புனிதராக பெரிய போதகராக மாறுகிறார். அன்பு சகோதர சூழலே, இன்றைக்கு இந்த வழிபாடு நமக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில the second opinion, the second thought, 2வது முறையாக சிந்திக்கிறது, 2வது முறையாக செயல்படுவது, 2வது முறையாக யோசிப்பது. இல்ல எனக்கு நல்ல அறிவு இருக்குது, எனக்கு திறமை இருக்கிறது, நான் முடிவு பண்ணதான் அப்படின்னு சொல்லி வரட்டு கௌரவத்தோடு பல காரியங்களில் நாம் நிற்போம். அங்க நிற்கதியாகவும் நின்று விடுவோம். பல நேரங்களில் நம்முடைய அறிவு நம்மை மழுங்கடித்து விடும். நாம எளிதில் மோசம் போய்விடுவோம், எளிதில் அந்த அல்லவை வழிகளிலே போய்விடுவோம், எளிதில் ஏமாந்து விடுவோம், எளிதில் அழகைக்கு நம்மை ஒப்படைத்து விடுவோம். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? நம்ம புனித அந்தோனியார், நம்முடைய புனிதர் எப்படி 2வது முறையாக அவர், ஆண்டவரை, நான் உண்மையிலேயே சரியான பாதையில போறேனா, நீங்க சொல்றபடி தான் நடக்கிறேனா, அல்லது செருக்குற்றவனாய் செயல்படுகிறேனா, அல்லது என்னுடைய மாட்சி மட்டும் இந்த உலகத்தில் வரணும்னு நினைக்கிறேனா, அல்லது நீர் விரும்புகின்றபடியே உன் வழியில் நான் செயல்பட விரும்பணுமா, செய்யணுமா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நாம் ஜபத்தில் கேட்கணும். இது நல்ல மனசாட்சி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற போது நிச்சயமாக இது செயல்படும். எனவே அன்புள்ள சகோதர சூழலே, ஒருவேளை நாம் அப்படி செயல்பட்டோம், அப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத
இன்றைய முதல் வாசகத்துடைய கடைசி பகுதியில செப்போனியா சிறைவாக்கணும் சொல்றார், இனி ஒருபோதும் என் திருமலையில் நீ செருக்கடைய மாட்டாய். இனி ஒருபோதும் என் திருமலையில் நீ செருக்கடையவே மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் வைத்திருப்பேன், அவர்கள் ஆண்டவர் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இனி ஒருவர் இன்னொருவருக்கு கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்கள் வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தையை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். இதாங்க ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நாம் இன்னைக்கு கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இல்லத்தில் இருக்கிற போது உமது திருமலையில் இருக்கிற மக்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் தீய வழிகளுக்கு செல்லாமல் இருக்க எங்களை நீர் தடுத்து ஆட்கொள்ளும். ஒருவேளை நாங்கள் அப்படி போயிருந்தாலும் மீண்டும் எங்களை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி திரும்பி வருவோம். திரும்பி வந்து உம்மிடம் கேட்போம், உம்மிடம் உம் வழிகளை கேட்போம், உம்முடைய ஆலோசனைகளை கேட்போம் என்று சொல்லி வாழுகின்ற உத்தம மனிதர்களாய் வாழ இந்த நாளிலே அருள் வேண்டி மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்களது ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இந்த வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வல்லல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பை பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வும் பெறவும் வேண்டும் என்று இந்த ஜெப வேளையில் நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியரையும் வழங்கிட வேண்டும் என்று இந்த வாரம் இத்திருத்தலத்திற்கு வந்த விண்ணப்ப கடிதங்களை நான் இப்போது வாசிக்கிறேன். அதனைத் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். நல்ல வரன்கள் பிள்ளைகளுக்கு விரைவாக கிடைத்திட, திருமணங்கள் விரைவில் நல்லபடியாக நடந்திட, தீய சக்திகளின் பிடிகளில் இருந்து பிள்ளைகள் பெரியவர்கள் விலகி வாழ்ந்திட, மனநோய்கள் தீர்ந்திட, நலம் பெற்று வளமாய் வாழ, புற்றுநோய்கள் குணமடைய, கடன் தொல்லைகள் தீர்ந்திட, குழந்தை பாக்கியம் பிள்ளைகளுக்கு கிடைக்க, குடும்ப நலன்களுக்காக, அதன் ஆசீர்வாதத்திற்காக, நல்ல வேலைகள் கிடைத்திட, வாடகை பாக்கி வந்து சேர்ந்திட, வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி போன்ற நோய்கள் குணமாக, தற்கொலை எண்ணங்கள் முடிந்து தீர்ந்திட, கொலஸ்ட்ரால் மற்றும் நீரிழிவு நோயிலிருந்து குணம் பெற, நல்ல மாப்பிள்ளை கிடைத்திட, வீடு கட்டும் பணிகள் தடையில்லாமல் நடைந்திட, சொந்த இல்லங்கள் மற்றும் சொந்த கடைகள், தொழில் மனைகள் இவைகள் அமைந்திட, அதனை வாங்கி சேர்க்க, பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக, வீடு கட்ட போதிய பண உதவி கிடைக்க, லோன் தொகை வங்கியிலிருந்து விரைவாக கிடைத்தன, தைராய்டு நோயிலிருந்து குணமடைய மருத்துவ உதவி பெற, அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் கட்டிகள் எல்லாம் கரைந்திட, முழங்காலில் உள்ள ஜவ்வு பிரச்சனைகள் தீர்ந்திட, காணாமல் போன பொருட்கள், வண்டுகள், நகைகள் திரும்ப கிடைத்திட, கொரோனா வியாதியால் கஷ்டப்படும் குடும்பங்களை அதிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் குணம் அடைய செய்ய, வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலைகள் விரைவாக கிடைக்க, சுகப்பிரசவம் தாய்மார்களுக்கு கிடைத்திட, நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் குணம் பெறுவதற்காக, வேலைக்காக கொடுத்த பணம் திரும்ப கிடைத்திட,
நன்கு படித்து ஐஏஎஸ் தேர்வுகளில் ஐபிஎஸ் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக. மீன் குளம் வைத்திருக்கிறோம், அதில் நல்ல வருமானம் கிடைக்க. உடல் உள்ள வலிகள் தீர்ந்து குணமாக, குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டு குணம் பெறுவதற்காக. இடம் விற்பனையாகிட, நல்ல நிரந்தர வேலைகள் கிடைத்திட, நன்கு பிள்ளைகள் படிக்க, விவசாயிகளுடைய நலன்களுக்காக விவசாயம் பாதுகாக்கப்பட, இதய நோய்களால் கஷ்டப்படுகின்றவர்களுக்கும் அதில் இருக்கின்ற அடைப்புகள் எல்லாம் விலகுவதற்கும் கேட்டு ஜெபிக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய அன்பு மக்கள் பக்தர்கள் மிக அந்தோனியாருடைய பரிந்துரையை நாடுகிறவர்கள் இப்படி கடிதங்களை எழுதி ஜெபிக்க கேட்டிருக்கிறார்கள். நாமும் ஜெபிப்போம். கண்களை மூடி கருகளை குறித்து ஆண்டவரின் உள்ளத்திலும் நம் மத்தியிலும் இருக்கிறார் என்ற நினைப்போடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய பார்வையில நாம் எதையுமே மறைக்க முடியாது. ஒன்றும் அவருக்கு மறைவாக இருப்பதில்லை. நம் உள்மனத்தில் இருக்கிற எண்ணங்கள் கூட அவருக்கு வெளிச்சமாக இருக்கின்றன. நாம் செய்வதையும் மறைக்க முடியாது, செய்ய நினைப்பதையும் மறைக்க இயலாது. அவரிடம் நாம் தஞ்சமடைவோம். திருப்பாடு 34 இறைவாக்கியம் 6 இப்படி சொல்கிறது: இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியில் இருந்தும் அவனை விடுவித்து காத்தார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அனைவருமே நம்முடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனாலும் கூட ஏழையாய் திரு சமூகத்தில் இருக்கிறோம். எளியவராய், மது உதவியை கேட்கிறவராய், மது அருளுக்காய் காத்திருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களுக்கெல்லாம் நித்திய சகாயியாய் இருக்கிறவரே, நன்றி சொல்கிறோம். எங்கே இருவர் மூவர் என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்று சொன்னேன். இதோ ஒரு பிரசனத்தில் மகிழ்ந்து நல்ல மனசாட்சியை கொண்டவர்களாக உம்மிடம் ஜெபிக்கிறோம். ஒரு சில காரியங்களை, விண்ணப்பங்களை, தேவைகளை மகத்துவ பிரசனத்திற்கு சொல் வடிவத்தோடு கொண்டு வந்து சேர்க்கிறோம். இன்னும் எத்தனையோ தேவைகள் என் குடும்பங்களில் இருக்கின்றன, எங்கள் மனதில் இருக்கின்றன, எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கின்றன, எங்கள் சமூகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இருக்கின்றன. ஆண்டவரே, தயவாய் செவி சாய்க்கிறோம். நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிற போது மகிழ்ச்சியாய் மிளர்வோம். எங்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகாது. இதையும் நேரே சொல்லியிருக்கிறேன். எனவே ஆண்டவரே, மக்களாகிய நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்துரைக்கிற இத்துணை மன்னாட்டுகளுக்கும் கனிவுடன் செவி சாய்ப்பீராக. என் கூடியிருக்கிற அனைவரையும் ஆஸ்வதிப்பீராக. உடல் உள்ள ஆரோக்கியத்தை தருவீராக. அவரவர் வேலைகளிலே அவர்களை பயனுள்ள கருவியாயும் நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, சோதனைக்கும் அழகையின் சூழ்ச்சிக்கும் நாங்கள் எங்களை இழந்து விடாமல் இருக்கிறதால், தீய வழிகளில் நாங்கள் சென்றோம் என்று சொன்னால் எங்களை தடுத்து ஆட்கொள்ளும். தன்னுணர்வு பெற்றவர்களாய் நாங்கள் திரும்பி வருவோம். அப்போது நீர் எங்களை ஏற்றுக்கொள்வேன் என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, எல்லா சூழலிலும் உம்மிடம் திரும்பி வருவோம். உம்மிடமிருந்து ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவோம். அருள்தான். அன்பான தெய்வமே, வேலைக்கு செல்கிற அனைவரையும், வேலையின்றி தவிக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். போதிய பொருளாதாரம் குடும்பங்களுக்கு குறைவின்றி கிடைக்கட்டும். என் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் நல்வழியில் நடப்பார்களாக, நன்கு படிப்பார்களாக, ஆற்றலோடு விளங்குவார்களாக, நல்ல நிலைகளுக்கு
வருவார்களாக. அன்பு தெய்வமே, பொருளாதார குறைபாடுகளோடு இருக்கிற அனைவருக்கும் உதவியை நீர் அனுப்புவீராக. இன்றும் வாரமும் தங்களுக்கு பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு நாளையும் சிறப்பித்து ஜெபிக்கிற அனைவருக்கும் நீர் ஆவணம் செய்வீராக. ஆண்டவரே, எங்களை விட்டு தொலைவில் சென்று விடாதே. எங்களுக்கு துணை செய்ய போதும் எங்களுக்கு விரைந்து வாரும். மக்கள் இவர்கள் இத்திருத்தலத்திலிருந்து இல்லங்களுக்கு திரும்புகிற போதும், அன்றாட பணிகளுக்கு திரும்புகிற போதும், வாகனங்களில் பயணம் செய்கிற போதும் இவர்கள் அனைவரையும் பாதுகாப்பீராக. தீமை, விபத்து, நோய் நொடிகள், ஆபத்துகள் அனைத்தில் இருந்தோம் தற்காத்துக் கொள்வீராக. அன்பான ஆண்டவரே, வல்லமையை, ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. நல்ல மனசாட்சி உள்ளவர்களாகவே என்றும் மேன்மையோடு நடந்து கொள்வோமாக. எங்களிடம் ஜெப உதவி கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். இத்திருத்தல பக்தர்களையும் நண்பர்களையும் உபகாரிகளையும் நிறைவாய் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து எல்லா நிலைகளிலும் அவர்களை பாதுகாப்பீராக. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் உம்மிடம் இப்போது கேட்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்கள் அனைவரையும் கண்ணன் கருவிழி போல கரம் பிடித்து பாதுகாப்பீராக. எங்களோடு கூட தங்கும், எங்கள் இல்லங்களை எல்லாம் ஆசீர்வதியும். வர இருக்கிற கிறிஸ்து பெருமானுடைய பிறப்பு பெருவிழாவை நாங்கள் தகுதியோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் கொண்டாட எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் வழிகளை எல்லாம் காத்துக்கொள்ளும். எங்கள் நாவிற்கும் எங்கள் மனதிற்கும் நீரே வேலி வைத்து பாதுகாப்பீராக. நல்ல வழிகளில் நாங்கள் செல்ல எங்களுக்கு ஆலோசனை தருவீராக. இடுக்கண்கள் அனைத்தில் இருந்தோம் எங்களை பாதுகாப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் அல்ல தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நினைவை எடுத்துரைக்கும் என்று உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் மீது விண்ணகத்திலிருந்து உமது ஆசையை பொழிந்தருளும். இவற்றிலிருந்து உண்ணும் நாங்கள்
பாவங்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாக்க பெற்று விண்ணக விருந்தால் நிரப்பப்படுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோம் நீதியோம் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றேன். ஆகவே புனிதர் வானதூதரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடவளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கிற உமது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஆண்டுகை, எல்லா திருநள்ளையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வர செய்துள்ளோம். குறிப்பாக திருப்பீடம் சூழ்ந்து நின்று ஜெபிக்கிற எம் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்திருளோம். இத்திருப்பலியின் கருத்துக்கள் எல்லாம் நிறைவேற எங்களுக்கு துணை புரிவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழிகள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே ஆண்டோடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கிறோம். பலவீனங்கள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவைகள் நம்மை கடவுளிடமிருந்து அவருடைய பந்தத்திலிருந்தும் பிரிக்க முடியாது. நாம் உடனடியாக மன்னிப்பு கேட்கிற போது நாம் தொடர்ந்து ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே மன்னிப்பின் அன்பு மக்களாய், ஆண்டவருக்கு செவிசாய்க்கிற பிள்ளைகளாய் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தபடியே கரங்களை உயர்த்தி விண்ணக தந்தை நோக்கி மகிழ்வோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துடைய மறு வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கெல்லாம் ஒளிந்தீரே. உடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தம் சமாதானத்தை மகிழ்வோடு அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம்.
அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரை உலகின் பாவங்களை போக்குகின்ற மெய்யான செம்மறி, நம் ஒவ்வொருவரையும் இறையாட்சிக்கு உட்படுத்த விரும்புகிறவர் இவ்விருந்து வழியாய் நம்மை சந்தித்து ஆற்றல் தருகிறார். இதற்கு அழைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். மன்னிக்க வருவாய் என் உளமதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய் என் உளமதிலே அமைதியை தருவாய். என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய் என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய். என் வீட்டிற்கு
கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன்னன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவே எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத் தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, ஒரு 2 சாட்சியங்களை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒன்று, நமது பாடகர் குழுவினில் கீபோர்டு வாசிப்பார் இல்லையா, கில்பர்ட். போன வாரம் இங்கே திருப்பலி முடித்து திருப்பி போகிற வழியில் அவருடைய காரினுடைய 2 டயர்களும் வெடித்து அந்த கார் விபத்துக்குள்ளாகி அதில் பல முறை இந்த காரு உருண்டு பிறண்டு விடுச்சு. ஆனால் இறுதியில் மிகப்பெரிய ஆபத்துக்கு பிறகு திருவாளர் கில்பர்ட் அவர்கள் உயிரோடு காக்க பெற்றார். அங்கே ஒன்றுமே நடக்கலை, உள்ள பொருட்களுக்கும் சேதம் இல்லை, இவருக்கும் இல்லை. ஆனால் கார் அப்பளமாக மாறி போச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய புதுமையை ஆண்டவர் இவருக்கு செய்து தந்திருக்கிறார். எனவே இவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னும் அந்த ஷாக் அவருக்கு இருக்குது, அந்த அதிர்ச்சியில் இருந்தவர் இன்னும் மேலில் இருந்தாலும் நன்றி சொல்லுகிறார். நமக்கு நாம் வரும் நாம் அனைவருமே அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அடுத்ததாக இன்னொரு சாட்சியம். கோடி ஏற்பதற்கு அதுவே அந்தோணியாருக்கு நன்றி. நான் 2020 செப்டம்பர் மாதம் எனது MSW படிப்பை நிறைவு செய்தேன். இது கொரோனா காலம் என்பதால் வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே நெட் தேர்வுக்காக கடவுளின் உதவியால் படித்து கொண்டிருந்தேன். டிசம்பர் மாதம் நெட் தேர்வு கடுமையானதாக இருந்தாலும் இயேசு ஆண்டவரின் துணையோடு தேர்வை எழுதினேன். நெட்டு தேர்வு முடிந்தவுடன் மிக பெரும் சோதனை போன்று எனக்கு திருமணம் பேச ஆரம்பித்தார்கள். நான் நினைத்தது எதுவுமே நடக்காதா என குழப்பம் ஏற்பட்டது. கடவுளுடைய சித்தம் எது நடந்தாலும் நன்மைக்கே என மனதிடம் கொண்டேன். சென்ற வாரம் செவ்வாய்க்கிழமை அந்தோணியாரிடம் நான் ஜெபித்தேன். அன்று டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் எனக்கு ரிசல்ட் வந்தது. நெட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று கல்லூரி உதவி பேராசிரியராக தகுதி பெற்றேன். இயேசு ஆண்டவரின் இரக்கத்தாலும் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையாலும் இது நிகழ்ந்துள்ளது. ஆண்டவர் இயேசுவுக்கும் கோடி அற்புதர், புனித பதுவை அந்தோணியாருக்கும் கோடான கோடி நன்றிகள் என்று சொல்லி இந்த சாட்சியத்தை அவர் எழுதுகின்றார். எனவே ஆண்டவருக்கு நாமும் நன்றி அறிந்திருப்போம். நம் அனைவரும் எழுந்து நிற்போம் இறுதி ஜெபத்திற்காக, இறை ஆசிரியருக்காக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு வாழ்வளிப்பதாக. இவ்வாறு புனித அந்தோணியார் என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அவருடைய திருத்தூது ஆர்வத்தின் எடுத்து காட்டினார் எங்கள் வாழ்வில் பயனடைவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவர் மீதும் இறங்கி
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நாம் நவநாள் ஜெபத்தை சொல்லுவோம். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தினுடைய தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியினுடைய ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கி எறலும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திரலும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திரலும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
புனித அந்தோணியாருக்கான நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தமான அந்தோணியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் மாதரப்படுகளையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தராகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் இறையுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்பொழுது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கோரி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்றால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார் வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாப்பாராக. ஆமென். இறை சமாதானத்தில் சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உன் புகழ் பாடும் பக்கத்துடன் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.